கடல்களும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல கன்னி பெண்ணாக வழிபடக்கூடிய பகவதி அம்மன் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட தெற்கு கடைசி முனையில் இருக்கக்கூடிய 3 கடல்களும் சங்கமிக்கிற இடமான கன்னியாகுமரியில தாங்க இந்த ஒரு பகவதி அம்மன் கோவில் வந்து இருக்கு. இந்த ஒரு கோவில்ல பார்வதி அம்மன் வந்து திருமணமாகாத கன்னி பெண்ணா வந்து வழிபடப்படுறதா சொல்லப்படுது. புராண கதைகள் படி இந்த ஒரு கோவில்ல பனாசுரனை அழிப்பதற்காக அம்மன் வந்து கடும் தவம் செஞ்சதா வந்து சொல்லப்படுது. இந்த கோவில் 3000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அம்மன் மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய அந்த வைர மூக்குத்தி சூரிய ஒளியில் கடல்ல இருந்து பார்த்தாலே அவ்வளவு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோவிலில் விளக்கு ஏற்றுறதுக்கு பகலில் மட்டுமே அனுமதிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு கோவில் பக்தி, வரலாறு, மர்மம் இது எல்லாமே சேர்ந்த ஒரு தெய்வீக இடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.